ஹைபோசைக்ளாய்டு கர்வ் அப்படின்னா ஒரு சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்கிற பாயிண்ட் இன்னொரு சர்க்கிளுடைய இன்னர் சர்ஃபேஸில் ரோல் ஆகும்போது ட்ரேஸ் பண்ணக்கூடிய பாத்து தான் ஹைபோசைக்ளாய்டு. ரேடியஸ் ஆஃப் த ரோலிங் சர்க்கிள் அண்ட் டைரக்டிங் சர்க்கிள் ரொம்ப முக்கியமான இன்புட். இந்த இன்புட் வச்சு தான் நம்ம அந்த இன்க்ளூடட் ஆங்கிளை கண்டுபிடிப்போம். ஈவன் பார்த்தீங்கன்னா ரோலிங் சர்க்கிள் டயாமீட்டர், டைரக்டிங் சர்க்கிள் ரேடியஸ் எப்படி ரோல் ஆகுதான் இன்சைடில் பாயிண்ட் ஓலேருந்து P 75 mm மார்க் பண்ணுங்கள். Pயிலிருந்து பாயிண்ட் Cயை 25 mm மார்க் பண்ணுங்கள். Cயை சென்டராக வச்சு CPயை டிஸ்டன்ஸாக வச்சு ஒரு சர்க்கிள் வரீங்க. இதுதான் நம்ம ரோலிங் சர்க்கிள். இன்க்ளூடட் ஆங்கிள் எவ்வளோ வருது? 120 வருது. அதை மார்க் பண்ணிடுங்க. ரோலிங் சர்க்கிளை 12 டிவைட் பண்ணுங்கள். டைரக்டிங் சர்க்கிளையும் 12 டிவைட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்க்ஸையும் ஆர்க் ஆஃப் சென்டரையும் ட்ரா பண்ணிக்கோங்க. ரோலிங் சர்க்கிள் ரேடியஸை காம்பஸில் எடுத்துக்கிட்டு C1 சென்டராக வச்சு ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்க் இருக்கா அதில் ஒரு ஆர்க் அடி. அதுதான் நமக்கு தேவையான பாயிண்ட் P1. அதே மாதிரி C12 வரைக்கும் பண்ணுங்கள். இந்த கிடைச்ச எல்லா பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் நமக்கு தேவையான ஹைபோசைக்ளாய்டு. டேஞ்சன்ட்டையும் நார்மலையும் ட்ரா பண்ணுங்கள். தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கடைசியில் உங்கள் ஆன்சர் பேப்பரில் காமிங்க. That's all about 1 minute hypocycloid construction video. You can.